தமிழ் இலக்கிய உலகத்திலே முதலாக புதினம் பிரதாப முதலியார் சரித்திரத்தில் எழுத்திய மாபெரும் மேதை ஐயா வேதநாயகம் பிள்ளை அவர்கள். வெள்ளைக்காரனோட வந்து பசி இந்த மக்களுக்கு கஞ்சி தொட்டி பல நூற்று கணக்கில் திறந்து பசியாற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா வேதநாயகம் பிள்ளை. அன்றைக்கு நாட்டிலே வந்த சட்ட தீர்ப்புகளை எல்லாம், நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் எல்லாம், ஆங்கிலத்திலே வந்த தீர்ப்புகள் எல்லாம் தமிழ் படுத்தி எழுதி அவர் வைத்ததால் நம் பிள்ளைகள் பிற்காலத்தில் சட்டம் படிப்பதற்கு பேருதவியாக இருந்தது. அந்த பெருந்தகை மாயவரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் நம்முடைய பெரியார். தமிழ் இசையை தொகுத்து பகுத்து வச்ச கர்ணாமர சாகரம் என்கிற நூலை பகுத்து ஆபிரகாம் பண்டிதர் நம்முடைய தாத்தன் தமிழின பெரியார். ஒருவர் ரெண்டு பேர் இல்ல, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. தமிழ் தேன் சொட்டும் மொழி, தேன் சொட்டும் மொழி. ஏன் படித்தேன், ரசித்தேன், சுவைத்தேன், உழுதேன், விதைத்தேன், அறுத்தேன், கொடுத்தேன். எப்படி தேன் 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 சொட்டும் மொழியடா என்று தமிழை மூச்சும் பேச்சுமாக வளர்த்த முத்தமிழ் காவலர் நம்முடைய தாத்தன் கியாபே விஸ்வநாதம் நம்முடைய பெரியார். அண்ணல் தங்கோ நம்முடைய பெரியார். சோமசுந்தர பாரதி நம்முடைய பாட்டன் பாரதியின் வகுப்பு தோழன். சோமசுந்தர பாரதி தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த பெருமக்களில் அவரும் தாத்தா மறைமலையடிகளும் ஒன்று. அந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த நம்முடைய முன்னவர் சோமசுந்தர பாரதி நம்முடைய பெரியார். அன்பு தம்பி தங்கைகளே, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று பாடிய நம்முடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நம்முடைய பெரியார். மறைமலை அடிகள் தனித்தமிழ் அடிகளார். மறைமலை அடிகள் மேடையிலே பேசுகிற போது நீங்க ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்தையும் ஆங்கிலத்தையும் கலந்து கலந்து பேசுவீர்கள். என் தாய்மொழியை நீங்கள் அப்படி பேசுவதை எனக்கு கேட்க முடியாது, அதனால் அந்த மேடைக்கு வரமாட்டேன் என்று பல மேடைகளை தவிர்த்த பெருந்தகை நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகள் தனித்தமிழ் அடிகளார். பிறமொழி சொற்கள் கலவாமல் தன்னுடைய தாய்மொழியை பேசுகிற எழுதுகிற ஆற்றல் பெற்ற பெருந்தகை மறைமலை அடிகள். வேதாச்சலம் என்கிற பெயரை தன் பெயரை மாற்றிக்கொண்ட மகான் மறைமலை அடிகள் என்று. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, நாராயணசாமி என்கிற பெயரை நெடுஞ்செழியன் என்று மாற்றிக்கொண்டார் நம்முடைய ஐயா நெடுஞ்செழியன். தட்சிணாமூர்த்தி என்கிற பெயரை கருணாநிதி என்று மாற்றிக்கொண்டார் நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய அப்பா ராமசாமி என்கிற பெயரை மாற்றி தூய தமிழிலே தொல்காப்பியன் என்ற பெயரை சூட்டினார். நம்முடைய ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் பெயரை கூட தன் பெயருக்கு ராமசாமியை கூட மாற்றாத அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை மாற்றினார் என்று நீங்கள் பேசுவது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை அறிவு சமூகம் அறிய வேண்டும். எப்படி ஒரு கேள்விதான் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஒரு கேள்வி எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் அடையாளம் என்பது, முகம் என்பது, முகவரி என்பது, மூச்சு என்பது, பேச்சு என்பது, உயிர் என்பது, இலக்கியம் என்பது, கலை என்பது, வரலாறு என்பது, அறிவியல் என்பது, அரசியல் என்பது எல்லாமே மொழிதான். எல்லாமே மொழிதான். அந்த மொழியை அழி, அது சனியன், அது காட்டுமிராண்டி மொழி, அதில் என்ன இருக்கிறது, அதை ஒளி, அதை அழி என்று சொன்னவரை தந்தை என்று ஏற்றுக்கொள்ள எந்த தன்மானமிக்க தமிழன் எவரா இப்படி ஒரு இனம்? உன் தாயை பழித்தவனை தந்தை என்று ஏற்கிற மனம் உனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். இப்ப தமிழை பழித்தவனை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என் தமிழை ஒளி என்றவனை ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் பாரு, திராவிட தமிழர் போர். இங்க ரெண்டே போட்டி தான், நீங்க திராவிடர், நாங்க தமிழர்.
வாங்க மோதுவோம். அவர் வரட்டும். அதாவது பாரதிய நம்ம பேசிட்டா சங்கி, சங்கி. எப்படி இந்த பார்ப்பன பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி உள்ள வந்தானோ, நம்ம மொழியை அழிச்சல்லானோ, இப்ப அவனை எதுக்கும் போது பாரு சங்கின்றான். யாரு? திராவிட சிங்கி இருக்கானே, நம்மள சங்கின்றான். இந்த நாய்க்கு இந்த வலதுசாரி வந்துருவான், இந்த சங் பரிவார் கும்பல் வந்துரும், இந்த சனாதனத்தின் முகமூடி இந்த கருமூடி எல்லாம் பேசிக்காம பாருங்க. இவங்க எல்லாம் மலையை வெட்டி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான், ஆத்து மணலி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான். புரியுதா? தண்ணீரை உறிஞ்சி வித்து. இந்த தஞ்சாவூர்ல தண்ணி உப்பானது நீ பாத்திருக்கடா? தஞ்சாவூரில் தண்ணி ஏன் உப்பானது? மீத்தேன். எல்லோருக்கும் சிறுநீரகம் பாதிக்கப்படுது, ஏன்? உப்பு நீர். அதை பத்தி கவலைப்பட்டிருக்கானா? இல்ல. பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி, அதுல யுரேனியம் கலந்துருச்சுங்கிறானே. அப்ப 26 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு கிலோமீட்டர் தோணுனா தண்ணி நல்லா இருக்கா? உனக்கு தெரியுமா? தெரியாது. 26 கிலோமீட்டர் நீ எப்படி அளந்த? 26 கிலோமீட்டர்ல ஏன் தண்ணி நஞ்சாச்சு? சிப்காடு. அதை பத்தி பேசுவானா? பேச மாட்டான், பேச மாட்டான். இவ ஏமாற்றதுக்கு என்ன பண்ணுவான்? பிராமண பூச்சாண்டி. இப்ப நான் என்ன சொன்னேன்? அதை விடு, நான் பாத்துக்கிறேன், இங்க விடு. நீ வா, நீ வா, நீ முதல்ல இங்க வா. நீ யாரு? இங்க வா. முதலா இந்த திராவிட கோட்பாட்டை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்திருக்க ஐயா ஈவேரா அவர்கள். கடைசி வரை ஐயா ராஜாஜி யாரு? பிராமணர். நீ சுர பிராமணியத்தினுடைய பிதாமகன். அவர் கூடவே வந்தாரு. அதுக்கு பேர் என்ன? சங்கி இல்லையா? டேய், தமிழர் நாங்கள் பகையாளி, திராவிடன் நீ பங்காளி, கூட்டாளி நீ. 1962 பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமான ஜனசங்கோட பேரறிஞர் அண்ணா கூட்டணி வைத்தாரா இல்லையா? ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரா இல்லையா? 67 அவருடைய 12 விழுக்காடு வாக்கு துணையோடு முதலமைச்சரா ஆனாரா இல்லையா? அன்னைக்கெல்லாம் சங்கி சொல்லாம எங்கடா சிங்கி அடிச்சிருந்தா நாயே? அன்னைக்கு எங்கடா போய் சிங்கி அடிச்சிருந்தா நாயே? திராவிட பண்ணிய யார்டா வந்து சங்கிங்கிற? பி டீம்ங்கிற நாய நீ தான்டா ஏ டீம், பி டீம். இது ஏன் நாடு? இது என் மொழி, என் இனம். என் இனத்திற்காக உயிரை கொடுத்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். எனக்கு தெரியும் எப்படி காக்கணும், எப்படி மீட்கணும்னு. நீ ஆட்டங்காட்டி பயங்காட்டாத. நாங்கள் பிறவில வீரங்க, கோழைகளாக்காத. அஞ்சுவதும் அடிபணிவதும் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத 3 வார்த்தை இருக்கு: பயம். எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இருக்கு: வீரம். நீ குறுக்க இந்த பூச்சாண்டிலாம் காட்டாத. அதெல்லாம் விடு, நான் பாத்துக்குருவேன். விட எனக்கு தெரியும். நீ வா. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நீ எப்படி கூட்டணி வச்சு வந்தியா இல்லையா? வந்த. நான் சொல்றத கேளு. காமராஜரை தீ வச்சு கொளுத்த வந்தது யாரு? ஜனசங்கு. எதுக்கு கூட்டணி வச்ச? திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சியா இல்லையா? நீ சொல்ற ஆரிய பெண் ஜெயலலிதா ஓராண்டுகளில் வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து விட்டு கீழே வரும்போது நீ போய் இப்படி முட்டு கொடுத்து தூக்குனது யாரு? 5 ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சியில போயிட்டு ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. அது எந்த வாயி? அது எந்த வாய்டா? டே ஏடிம், எந்த வாய் அது? உன் வாய் தானே? நார வாய் தானே? அதானே 5 ஆண்டு கால ஆட்சியை தாங்கி பிடிச்சு ஐயா ராஜ்நாத் சிங்க கூட்டி வந்து அவங்க அப்பா பேர்ல ஒரு காசு. ஏன் அப்ப வரலையா சங்கி? அந்த காசை வாங்கிட்டு வந்து சங்கி கையால வெளியிடுறது பெருமையா இருக்கு. அப்ப வெளியிட்டு அவர் சொல்றாரு, 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நடத்த செய்து நாடெங்கிலும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி என்று பேசினது நான் இல்ல, ராஜ்நாத் சிங். எங்க? ஒய்எம்சிஏ மைதானத்துல. எங்க இருக்கு? வலைவெளியில் இருக்கு. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான். கழக தோழர்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். எழுதுனது யாரு? பெரிய சிங்கி. இருக்கா இல்லையா? அன்னைக்கு சமூக இயக்கம். நாங்க போய் பாரதிய பாடிட்டா, அது பாரதிய பேசிட்டா சங்கி ஆயிரும். ஏய் பைத்தியக்கார பயிலா, அதெல்லாம் வேற ஒன்றாவது பேசுறா. பைத்தியக்கார பயிலு. காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது, மாலையில
தம்பி உதயநிதி சந்திக்கிறது யாரு? ஏ டீம், பிஜேபி ஏ டீம். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு ஈடி ரைடு, ஓடி வாரேன் மோடி, வேண்டாம் ஈடி. அங்க போய் சந்திரபாபு நாயுடு தீந்தாரும் உட்கார்ந்துக்கிட்டு மனவாடும் அவர் கையை அப்படி பிடிச்சுக்கிறாப்ல, இங்க பாரு கையை பிடிச்சுக்கிறாப்ல. இவர் சொல்றாரு, விட்டுருங்க பாவம், அந்த நிதியை கொஞ்சம் விடுங்க. எந்த நிதியை? உதயநிதியை கொஞ்சம் விட்டுருங்க. நமக்கு ஏதோ நம்ம நினைக்க தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் கேட்க போட்டது நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த நிதியை? தம்பி உதயநிதியை. ஏய் இது இவன் இங்க வந்து சங்கி பி டீம், ஏய் சங்கி, ஏங்க வாடா, என்னடா உங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆபரேஷன் சிந்தூர் அவன் போடுறது யாரு? இங்க ஒரு நாங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இவங்கள மாதிரி ஒரு அக்கப்போர் உண்டாடா நாட்டில். அந்த போர் 10 நாள் கழிச்சு போர், ஆபரேஷன் சிந்தூர். போருக்கு இந்த தாக்குதல் நடத்தின தீவிரவாதிக்கு அந்த தாக்குதலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்பாவி மக்கள் பச்சிலம் குழந்தைகளை கொண்டு விட்டு நான் சிந்து நதியை மறிப்பேன், அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன். பைத்தியக்கார பையில, நதி ஓடி வருது மனிதனுக்கு இல்லடா, உலக உயிர்களின் பால் தான் அது. அது ஏன்டா மறிக்கிறான்னு கேட்ட மகன் நான் தான். நீ இன்னும் நல்லது செய்யி. தண்ணி அது குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருந்துருவான். காற்று சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போற காற்றை மறைச்சிருந்தேன். அவ்வளவு அறிவாளி. இந்த ஆபரேஷன் சிந்தூர் இத்தனை மாநிலங்களை பாரதிய ஜனதா ஆளுது. ஒரு மாநில முதலமைச்சரும் பேரணி போகல. பேரணி போன பிதாமகன் யாரு தெரியுமில்ல? நம்ம ஐயா தான். ஆபரேஷன் சிந்தூர். இந்த சிந்தூரை ஆதரிச்சு ரஷ்யால போய் எங்க நாட்டின் பாதுகாப்புக்கு வர வழி இல்லை என்று பேசிய பெருமகள் யார் தெரியுமா? அம்மையார் கனிமொழி. ஏன் ஏ டீம். இந்த திருடன் தன்னை கண்டுபிடிச்சிட கூடாதுன்ட்டு இந்த பக்கம் தான் வந்தான், அத்துக்கிட்டு வேகமா ஓடனா, கருப்பா ஒரு சட்டை போட்டிருந்தான். அது மாதிரி அவனுக்கு முன்னாடி நம்மள பி டீம்ங்கிறது, நம்மள சங்கிங்கிறது. திராவிட சொங்கிகளா? அதெல்லாம் ஒரு காலம்டா, அதெல்லாம் ஒரு காலம். நீங்க ஏச்சது போதும், நாங்க ஏமாந்தது போதும். இது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுறும்போது எவனும் எதிர்நிற்க முடியாதுங்கிறார் அண்ணா ஐயா இறை என்பது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி. கிளர்ந்து எழுகிறோம். பிரபாகரன் எனும் பெருந்தலைவனின் பிள்ளைகள் வெகுண்டு எழுகிறோம். தமிழ் தேசிய விடுதலை உரிமை என்கிற பேர்ல. சும்மா குறுக்கு பாடக்கூடாது, பேசிட்டு கூடாது. இலவசம் என்பது என் நாட்டை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது என்கிறார் நம்முடைய தாத்தா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். ஒரு மனிதனுக்கான முதன்மை தேவை உணவு, உடை, உறையுள். இது 3ஐயும் அரசு கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் மாறும் என்கிறார் அந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எங்கள் பெரியார். வாழ்நாள் முழுமைக்கும் எங்கள் திருமுருக பெருமகனாரை வாழ்நாள் முழுமைக்கும் ஓதி ஓதி தமிழ் மக்கள் மனங்களில் எல்லாம் பதிய செய்த எங்களுடைய திருமுருக கிருபானந்த வாரியார் எங்கள் தாத்தன், எங்கள் பெரியார். எத்தனை பெரியார் எங்களுக்கு, எத்தனை! ஆதிமொழி தமிழ், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ். முதல் மாந்தன் தமிழன் என்று தன் வாழ்நாள் முழுமைக்கும் ஆய்வு செய்து நிறுவிய மகத்தான மேதை எங்கள் தாத்தா தேவநேய பாவாணர். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று முழக்கத்தை முன்வைத்த அந்த பெருந்தகை தமிழ் பேரினத்தின் பெரியார். 1 2 கிடையாது இங்க எங்களுக்கு. நீ ஆன்லைன் வருது, இங்க பாரு, நுட்பமா பாரு, இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்க. பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. சிலப்பதிகாரம். தமிழுடைய வரலாற்றை பாக்களில் பதிவு செய்கிறான் எங்கள் முன்னவன் இளங்கோவடிகள் என்கிற பெருந்தகை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின்
நிலம் நடுக்குற்று நல்லியல் விளந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் அறிவியல். புவியியலை பாடுகிறது எது? என்னுடைய காப்பியம் சிலப்பதிகாரம். பாடியவன் என்னுடைய மூதாதை இளங்கோவடிகள். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. காவிரி என்னது? என் காவிரி தாயை வா வா, இடுப்பை வளைத்து நெளித்து நடைபோட்டு வரும் காவிரியே வா என்று வரவேற்கிறான் என்னுடைய மூதாதை இளங்கோவடிகள். சோழ நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன காப்பிய நாயகி. சேர சோழ பாண்டிய பேரரசை இணைத்து ஒரு காப்பியத்தை புனைந்தான் எங்களுடைய பாட்டன் இளங்கோவடிகள். இந்த காப்பியத்தை என்னரும் தமிழ் சமூக மக்களே விபச்சாரி கதை என்கிறார் ஐயா ஈவேரா. தாசி கதை என்கிறார். இவருக்கு முன்பு என் பாட்டன் பாரதி கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. அடுத்தவரை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடுங்கிறான். இவர் தாசி கதைங்கிறாரு, இவன் நெஞ்சை அள்ளும் மணி ஆரம் படைத்த சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடுங்கிறான். யாரா பெரியார் உனக்கு? யார் பெரியார்? எப்படி? ஆல்பர்ட் சுவிசர், லியோ டால்ஸ்டாய் எல்லாம் திணறான். இப்படிப்பட்ட வாழ்வியல் நன்னறிய ஒருத்தன் கொடுத்திருக்கான்னு திருக்குறளை பாட்டு. பைபிளுக்கு அப்புறம் உலகில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதிகப்படியாக திருக்குறள். அதை மலம் என்கிற மலம். வள்ளுவன் யார்? ஆரிய அடிமை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணத்தை வகுத்து தந்த தொல்காப்பிய பெருந்தகையார் பார்ப்பன கைக்கூலி. கம்பன் யார்? முட்டாப்பைய பார்ப்பன வேளக்காரன். கம்பன் கம்பன்டா கவி சக்கரவர்த்தி 15 நாளில் அந்த காப்பியத்தை பாடிய பெரும்பாவலன். அவன் இவருக்கு யாரு? பார்ப்பன விட்டு வேலைக்காரன். எப்படி இருக்கு பத்தியாடா? எப்படி பாரு, இந்த சமூகம் எப்படி இப்படி மயங்கி கிடந்துனே தெரியலையடா. உன்னுடைய மொழியை சிதைக்கணும், அதுல ஒண்ணு இல்ல. உன்னுடைய இலக்கியத்தை அவமதிக்கணும், அதுல ஒண்ணு இல்ல. அது குப்பை. டே மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதி போற்றி ஊனி வள்ளுவன். ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. யாரு? வள்ளுவன். அவனே எழுசீர்திருத்தத்தில் தான் எழுதியிருக்கான். 1.25 அடியில உலகம் இயக்குறா. என்னடா இப்படி ஹைக்கு மாதிரி எழுதி வச்சிருக்கான்னு. அவை வாராடா, வள்ளுவன் நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கான். பிள்ளைகளுக்கு படிக்க சிரமம்ட்டு பொழிப்புற தேவையில்லை. நேரடியா மருந்தன வேண்டாவாம் மருந்து யாக்கைக்கு அருந்தியதற்றது போற்றி உனின். இதுக்கு ஒரே வார்த்தையில் 2 வார்த்தையில் பசித்து புசி. வள்ளுவ அவைட ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அறம் செய்ய விரும்பு. இந்த அவையை நம்முடைய அருமை பெருமகன் ஈவேரா சொன்னது என்ன தெரியுமாடா? அழுக்கு மூட்டை. டேய் எப்படிடா இது சைத்துக்கிற சொல்ற? எப்படி? ஒரு அறிவு மூதாட்டியை அழுக்கு மூட்டை சொல்றது யாரு? 1 மாசத்துக்கு குளிக்காம இருக்கிறார். இவங்க பேசுறது பெரியார் என்கிற நெருப்பை தின்று செரிக்க முடியாமல். தின்று செரிச்சிருப்போம் நல்ல உணவா இருந்தா. நஞ்சா இருக்கனால மென்று துப்புறோம், நெருங்க முடியவில்லை. ஆமா 1 மாசம் குளிக்கலன்னா எவன் கிட்ட போவான்? எவன் கிட்ட? எப்படி பாரு, எப்படி பாரு. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். ஏன்? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். என் பாவலன் எழுச்சி பாவலன்
வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதகிய புரிகவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறான் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழிதம்ல வெந்நீருத்தி எழுப்புறாங்கல்ல பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா. எப்படி இந்த பாவலனை சொல்றாப்ல அண்ணா அவர்கள் அமைச்சராகும் போது முதலமைச்சராயிட்டு பாரதிதாசன் நம்ம தாத்தனுக்கு ஒரு பாராட்டு ஒரு பணமுடிப்பு பொற்கிளி கொடுப்பாங்களா அன்னைக்கு ஏதோ 10,000 கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்க. இந்த பாவலனை பாராட்டி பரிசு கொடுக்கறதுக்கு மதிப்பிற்குரிய பெருமகனார் ஐயா ஈவேரா எழுதுறாரு இந்த பாரதிதாசன்லாம் ஒரு புலவனா 2 பாட்டு எழுதிட்டானா அவன்லாம் ஒரு புலவன் அவனுக்கு ஒரு பரிசு. இந்த அண்ணாதுரைக்கு அறிய வேண்டாமா? எப்படி இருக்கு? எப்படா உனக்கு எந்த பெருமையும் இருக்கக்கூடாதுடா, எந்த பெருமையும் இருக்கக்கூடாது. இந்திய எதிர்ப்பு ஈழத்தை சிவானந்த அடிகள் இங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்கிறாப்ல. அந்த இந்திய எதிர்ப்புக்கு எதிராக ஒரு கட்டுரை எழுதி உங்களுடைய விடுதலை நாளேட்டில் அச்சுரிங்கன்னா மறுத்து விட்டார் ஐயா ஈவேரா. கேட்டா இந்திய நாங்க தான் எதிர்த்தோம். நல்லா கவனிடா, இந்திய நான் எதிர்க்கிறது இந்தி வராம இருக்கணுங்கிறது இல்ல, இங்கிலீஷ படிக்காம போயிருவாங்கிறதுக்காக. இவ்வளவுதான் அவங்க இந்திய எதிர்ப்பு. வேலைக்காரியிடம் இங்கிலீஷில் பேசு, மனைவியிடம் இங்கிலீஷில் பேசு, வீட்டில எல்லாம் இங்கிலீஷில் பேசு சொன்னவர் யார்? நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். இங்கே வருவன் செல்லம்மாள் கடிதம் எழுதுறான்டா செல்லம்மாவுக்கு. செல்லம்மாள் உன்னை நினைத்து என் அன்பு காதலிக்கு நீ வேதனை அடையாதே, நீ என்னை நினைத்து வருந்துகிற நேரத்தில் தமிழ் படித்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் எழுதுறான் கடிதம். யாரு? பாரதி. இவன் பாப்பா, இவர் தந்தை. சாதிகள் இளையடி பாப்பா அவன் பாப்பான், சாதி மதங்களை பாரும் அவன் பாப்பான். யாரை பார்த்தாலும் ஐயா ஈவேரா சாதி என்னன்னு கேட்பான். அவன் தந்தை பெரியார். எப்படி சாதியை கேட்டு ஒரு சின்ன கையேட்டுல குறிச்சு வச்சுக்குவார். நீ யார் வன்னியனா, நீ யார் பறையனா, நீ நாடாரா, நீ கோனாரா எழுதி வச்சுப்பார். இவர் யாரு? பெரியார், சமூக சீர்திருத்தவாதி. எப்படி படிக்க வைத்தோம் படிக்க வைத்தோம் படிக்க வைத்தோம். படிக்க வைத்தவன் யாரா? என் தாத்தன் காமராஜ். இவர் பிறந்த அதே ஈரோட்டிலே வைத்தியநாத ஐயர் 6.5 ஏக்கரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி வாழுங்கள் என்று கொடுத்திருக்காரு. 1/2 கிரவுண்ட் கொடுத்தாரு ஐவேரா. இவர் வீடு கட்டி வாழ்ந்ததே பெரம்பக்கடம்டா. இப்ப நம்ம போட்டதுனால அதுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார். இவர் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தார், அது இந்தி பள்ளிக்கூடம். இவங்க இந்தி எதிர்த்தாங்கன்னு நம்ம நம்பணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி காந்தி அவர்கள், நீ பிராமணன், உனக்கு உன் சமூகத்துக்கு போராட நிறைய தலைவர் இருக்காக வைத்தியநாதா, நீ லட்சுமணன், நீ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடு என்று காந்தி சொன்னதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கடைசி வரை நின்று போராடியவன் லட்சுமண ஐயர். அவர் யார்? அதே ஈரோட்டு மண்ணிலே பிறந்த பெரியார். சாதியை ஒழிக்க முதலாக கோயில் நுழைய போராட்டத்தை நடத்தியவன் இந்த மண்ணிலே மதத்திலே புரட்சி செய்த மகான் என்று தொடர் எழுதி வெளியிட்டாரே கலைஞர் தொலைக்காட்சியிலே ஐயா கருணாநிதி அவர்கள். அந்த ராமானுஜர் முதலாக தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர். நல்லா கொஞ்சிக்கணும். இந்து இஸ்லாம் ஒற்றுமைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது சுமத்தப்பட்ட தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடியவன் ராமானுஜர். அவர் வைணவர். சைவ நூல்களான தேவாரம், திருவாசகத்தை ஓத வேண்டும் என்று மக்களிடத்திலே ஓதியவர். 12 திருமறைகளை ஓத வேண்டும் என்றவர். அவர் யார்? நம்முடைய பெரியார். தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். உன்னால் நினைக்க முடியாதவர். அந்த மகன் மட்டும் இல்லை என்றால் 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் இல்லை, மணிமேகலையும் இல்லை, சீவக சிந்தாமணியும் இல்லை. அதை தேடி தேடி சுவடிகளை எடுத்து வந்த அச்சிலேற்றிய மகன் நம்முடைய தாத்தன் உவே சாமிநாத ஐயர். இன்னைக்கு புறப்பொருள், வெண்பாமாலை, சங்க இலக்கிய நூல்களில் பல நூட்களை அச்சில் ஏற்றி பாதுகாத்த பெருமகன் நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். யார்? நம்முடைய பெரியார். தனித்தமிழ் அடிகளார் நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகளின் குரு.
சமகால தோழன் பரிதிமாற் கலைஞர், பேர் சூரிய நாராயண சாஸ்திரி. ஒரு பிராமணன் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக பரிதிமாற் கலைஞர் என்று பெயரை மாற்றினார். அதனால் பைந்தமிழ் பரிதிமாற் கலைஞர் என்று பாராட்டப்படுகிறார். தூய தமிழில் பேசுவது எழுதுவது என்ற வழக்கத்தை நம் தாத்தன் மறைமலை அடிகளுக்குள் புகுத்தியது இந்த பரிதிமாற் கலைஞர். வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது கவனிக்காத மாணவர்களை, எழுவாய், பயனில்லை, நீ இங்கு வகுப்பில் இருப்பதால் பயனில்லை, உன்னால் இங்கு செய்யப்படும் பொருள் இல்லை, வெளியே செல் என்று இலக்கிய நடையிலே, இலக்கண நடையிலே பாடம் நடத்திய பெருந்தகை பரிதிமாற் கலைஞர். அவன் யார்? நம்முடைய தாத்தன். இத்தனை ஆண்டுகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய பெருமகனார் ஐயா ஈவேரா ஒரு கோயில் நிலைவு போராட்டம். இதே மதுரை மண்ணிலே வைத்தியநாத ஐயர் சட்டம் படித்த வழக்கறிஞர் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி கூட்டிக் கொண்டு போகிற போது கூட நின்றவன் நம்முடைய தாத்தன் கக்கன் என்ற பெருந்தகை. மக்கள் எங்கெங்கே எதிர்ப்பு காட்டிய போது துன்னறிக்கை கொடுத்து தெரு தெருவாக ஐயர் செய்கிற இந்த முயற்சிக்கு யாராவது எதிர்ப்பு காட்டினால் பெரும் பின்விளைவை சந்திக்க நேரிடும் என்று, ஐயரே கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், எவர் தடுக்கிறார் என்று பார்ப்போம் என்று முழக்கத்தை வைத்து முன்னின்றவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். காமராஜர் தான் படிக்க வைத்தார் என்றால் அவர் கை காசு போட்டா படிக்க வைத்தார் கேட்கிறது. ஏன்னா அறிவார்ந்த பெருமக்கள்ல என் தாத்தன் கை காசு போட்டு படிக்க வைக்கல, அரசு காசுல படிக்க வச்சான். ஆனா நீங்க அதே அரசு காசுல குடிக்க வச்சு நீங்க பேசாதீங்க பேசாதீங்க. தமிழ் தென்றன் ஒருத்தர் இருந்தார். தமிழ் தென்றன், தென்றல் போல பேச்சு எழுத்து எல்லாவற்றிலும் தொழிற்சங்கம் உண்டு. அதுக்கு முன்னாடி பாரு, சிங்கார வேளர்னு ஒரு பாட்டு இருக்கான் நமக்கு, சிங்கார வேளர்னு. அவன் தான் இந்த மண்ணிலே பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வரான். அவன் தான் ஐயா ஈவேராவுக்கு முன்பு சாதி மறுப்பு, பெண்ணிய உரிமை, கடவுள் மறுப்பெல்லாம் கொண்டாந்து வைக்கிறான். எல்லாம் கவனிக்கணும். இந்த சாதிய ஒழிப்பு அவன் சொல்றான், உலகத்திலேயே எங்கும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவுக்குள்ள தாண்டா இருக்குங்கிறான். இதுக்கு ஒரே வழிதான்டா இருக்கு, கலப்பு மனம் சாதியை ஒழிக்காதரா, அது மட்டும் ஒழிக்காது. அப்ப என்ன பண்ணும்? பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளற்ற சமநிலை வரணுங்கிறான். இந்த தீண்டாமை இழிவை துடைப்பதற்கும் இருக்கிற வாய்ப்பு இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு அற்ற சமநிலை வரணும், அப்பதான்டா வரும்ன்றான். அவன் தான் தொழிலாளர் என்று ஒரு கூட்டம் இருக்குன்னு இந்தியாவுக்கே காட்டிய பெருந்தகை நம்முடைய பாட்டனார் சிங்காரவேலர் தான். யார்? நம்முடைய பெரியார். அதற்கு பிறகு இந்த நிலத்திலே இன்னொரு பிறப்பு எனக்கு வேண்டும். எதற்காக? தமிழருக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்து சாக வேண்டும் என்று வேண்டியவன் நம்முடைய தமிழ் தென்றல் தாத்தா திருவிக்கா அவர்கள். அவன் தான் தொழிலாளருக்கு நலச்சங்கம் கட்டியவன் திருவிக்கா தான். அவன் யார்? நம்முடைய பெரியார். ஒன்னு ரெண்டு இல்லடா, ஒன்னு ரெண்டு இல்ல, ஏகப்பட்டதற்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இடையில இன்னொரு கூட்டம் போட நேரம் இல்ல, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி பாரு, நானும் உன்னை காதலிக்கிறேன். அப்ப இருங்க வாரேன். ஈழத்து சிவானந்தடிகளார், விபுலானந்தடிகளார், தனிநாயகடிகளார், இங்க படமா இருக்கு பார், தமிழ் தனிநாயகடிகளார், அவர்களெல்லாம் யார்? அருள் திருவாளர்கள், அருள் தந்தையர்கள், மதம் பரப்பக்கூடிய கிறித்துவ பாதிரிமார்கள். மதத்தை விடவும் அதிகமாக தமிழ் பரப்பிய பெருமக்கள் எல்லோரும் நம் பெரியார்கள். தெற்கெல்லை போராட்டத்திலே மாபெரும் புரட்சி செய்த நம்முடைய தாத்தன் மார்சல் நேசமணி, அவன் கூட இருந்த ராமசாமி பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, இவர்கள் எல்லாம் நம்முடைய பெரியார்கள். ரசாக் முகமது இவர்கள் எல்லாம் நம்முடைய பெரியார்கள். தெற்கெல்லை போராட்டத்திலே கன்னியாகுமரி நமது மாவட்டத்தோடு வந்திருக்காது. வடக்கெல்லை போராட்டத்திலே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக என்று தொல்காப்பியம் சொல்லுது. அது சொல்றது திருப்பதி அல்ல. வடவேங்கடம் என்றால் வேங்கு என்றால் இடம், கடம் என்றால் வெப்பம், தக்கான பீடபூமி வரை தமிழன் நிலப்பரப்பு என்கிறது தொல்காப்பியம்.
இங்கே நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் என்று பாரதி பாடுறானே. வடமாளவன் குன்றம் இடையிலே புகழ் நிறைந்திருக்கிற தமிழ்நாடு என்று பாடுறான் பாரதி. அந்த எல்லை மீட்பு போரிலே, வட எல்லை மீட்பு போரிலே மாபெரும் புரட்சிக்காரனாக இருந்த சிலம்பு செல்வர் நம்முடைய தாத்தா மாப்போசி, அவரோடு இந்த மங்களம் கிளார், தாத்தா காமு ஷெரீப்லாம் யாரு? நீ பார்க்க இஸ்லாமியர்னு இருக்குது. காமு ஷெரீப் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்களில், தமிழ் தேச அரசியல் தலைவர்களில் மிக முதன்மையானவர். முதலாக தன் பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பெயரை சூட்டிய மனிதன் பெருந்தமிழர் நம்முடைய தாத்தா காமு ஷெரீப் அவர்கள். அவர், சின்ன அண்ணாமலை போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் வடக்கெல்லை போராட்டத்திலே அளப்பெரிய பங்காற்றிய பெருமக்கள். அவர்களெல்லாம் யார்? நம்முடைய இனப்பெரியார்கள். ஈழத்தில் இருந்து நம்முடைய தாத்தா இங்கே வந்து தந்தை செல்வா அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கிற போது, நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது என்று கேட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். எப்படி? நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்குத்தான் அடிமையின் வழி தெரியும். ஆனால் நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது என்று சொன்னவர். இவரை போராளி, இவரை சமூக சீர்திருத்தவாதி என்று சித்தரித்து வைத்திருக்கிறது இந்த தமிழ் சமூக. திராவிடர்கள் சொன்னதை நம்பிக்கொண்டு அலைகிறது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் செல்வோம் உலகிற்கு என்று முழக்கத்தை முன்வைத்த நம்முடைய தமிழ் தந்தை நம்முடைய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழ் பேரினத்தினுடைய பெரியார். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். பாலாறு வாயுது தேனாறு வாயுது, மக்கள் வயிறு தான் காயுது என்று பாடிய நம்முடைய தாத்தன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை நம்முடைய பெரியார். தலைவர் மாறுவார், தற்பாறு மாறும், தத்துவம் மட்டும்தான் அட்சய பாத்திரம். இப்பசி இப்படியே நீளுமானால் இது என்ன சுதந்திர பூமி, ஏன் இத்தனை ஆயிரம் சாமி என்று கேட்டவன் நம்முடைய கவியரசு தாத்தா கண்ணதாசன் அவர்கள். அவன் நம் இனத்தின் பெரியார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? சொந்த பெரியார் இத்தனை இருக்கும் போது எங்கிருந்தோ வந்தவர் எனக்கு எதற்கு பெரியாராக இருக்க வேண்டும்? எதற்காக இருக்க வேண்டும்? எதற்காக? என் மொழியை வளர்க்க, என் மொழியை காக்க, என் மொழி இனத்தை காக்க, நிலத்தை வளத்தை காக்க போராடியவர்கள் எனக்கு 1000 பெரியார் இருக்கும் போது இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர் எனக்கு எப்படி பெரியாரா இருக்கு? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அவர்கள் என்ன சொல்றார்? பெரியார் ஒருவரே பெரியார், பெரியார் ஒருவரே பெரியார் வச்சுட்டு ஓரமா சொரியார், அங்க சொரியார். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ஈவேரா இனி எங்கேயாவது எதிரே வருவீரா? ஈவேரா உங்களுக்கு பெரியார் வச்சுக்கிற போற்றிக்க, எங்க கிட்ட வராது, எங்க கிட்ட வராது. எங்களுக்கு 1000 பெரியார் இருக்காங்க. 1000 சொல்லி முடிக்க முடியல, நேரம் பத்தல. அப்படின்னா பாரு, பச்சையப்பன் கல்லூரி கட்டி படிக்க வைத்த என் தாத்தன் பச்சையப்ப முதலியார் என்னுடையவன். எத்திராஜ் கல்லூரியை கட்டி படிக்க வைத்தவன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றி கட்டி வைத்து படிக்க வைத்த அண்ணாமலை செட்டியார். தியாகராஜ கல்லூரியை திறந்து படிக்க வைத்த கருமுத்து தியாகராஜ செட்டியார் என் தாத்தன் எங்கள் பெரியார். அழகப்பா பல்கலைக்கழகத்தை கட்டிய என் தாத்தன் அழகப்ப செட்டியார் என்னுடைய பெரியார். என்ன நிலத்திலே கிணறு தோண்டுகிறார். கருப்பாயுதம் வருகிறது. தன்னுடைய நண்பன் காமராஜரை கூப்பிட்டு, முதலமைச்சர் காமராஜ் இது என்ன என்று ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள். நிலக்கரி என்று தெரிகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதை விட நாட்டிடத்தில் இருப்பது மக்களுக்கு நல்லது என்று நேருவிடத்திலே கூட்டி போய் காட்டி, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இருக்கிற இந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே 500 ஏக்கர் தன் சொந்த நிலத்தை நாட்டுக்கு கொடுத்தவன் நம் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். அப்படி ஒரு கிரவுண்ட் இடத்தை ஐயா ஈவேரா இந்த நாட்டுக்கு ஏதாவது கொடுத்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்ப யார் பெரியார்? என் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். ஐயா ஈவேராவிற்கு முன்பு சமூக நீதி, பெண்ணிய உரிமை,
சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பை சிந்தித்தவன், பேசியவன் என்னுடைய தாத்தன் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர். வன்னியன் நாயக்கர்னா நீ வேற என்ன நினைச்சிடாத, வெங்கடாசல நாயகர்ங்கிற வன்னியன். அதை செயல்படுத்தியவன் யார்? என் தாத்தன் டாக்டர் சுப்பராயன் முதல்வராக இருக்கும் போது அதை செயலாக்கம் பண்ண வைத்தார்.